ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் 60. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது. எப்போ நைட்லேருந்து விடாமல் பெஞ்சிட்ருக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் தாம்பரம் பெருங்குளத்தூர் பக்கம் செம்மையாக பெஞ்சிருக்குது. உங்கள் ஊரில் எப்படி பெஞ்சிட்ருக்குதுங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் காலையிலே டிஃபனுக்கு மேலேயே சமைச்சிடலான்னு அரிசி கழுவி போட்டேன். அரிசி கழுவி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் போட்டேன்னா இல்லையா கரண்ட்டு போயிடுச்சு. என்ன பண்ணேன், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ தான் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு வடிச்சிட்டேன் சாதம். அடுத்து இங்கே நல்லா ஒரு மழைக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மாங்காய் சாம்பார், காஞ்ச மாங்காய் ட்ரை மேங்கோ இருக்குல்ல, அது போட்டு பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். செம்மையாக இருக்கும். இன்றைக்கி அமாவாசை, அதனால் வேறு ஒன்றும் செய்யல கவுச்சி. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே கொஞ்சமாக வத்தல் பொரிச்சு வச்சுருக்கேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நல்லா அதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செஞ்சு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். அதுக்கு இதான் இன்றைக்கி லஞ்சே சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மூடிடலாம், சூடெல்லாம் ஆறிடும். இப்போ தான் பார்த்திங்கன்னா சாதம் வடித்து எடுத்து வைக்கிறேன். கரண்ட் வந்துடுச்சு, காற்றுமே அடிச்சிட்ருக்குது. அதனால் எமர்ஜென்சி லைட் இருக்குது இல்லையா, பல்பு, அதை இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணியே வச்சுருக்கேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சார்ஜ் ஏறினா ஒரு 1 ஹவர் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் அது மாதிரி இந்த பல்பை தான் நான் சொன்னது ஆல்ரெடி ஒரு வீடியோவில். பார்த்திங்கன்னா சாப்பாடு போட்டேன். வீட்டில் கரண்ட் இல்லை, எமர்ஜென்சி லைட்டில் தான் போயிட்டுருக்குது. கரண்ட்டு போய் 2 ஹவர் ஆகுது. இப்போ நான் மாங்காய் ட்ரை மாங்காய் சாம்பார், காஞ்ச மாங்காய் வத்தலில் சாம்பார் பண்ணிவிட்டு அந்த வத்தல் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். வத்தலும் அப்புறமா கொஞ்சம் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். போய் சாப்பிடப்பா, எனக்கு ரொம்ப பசி. நீங்களும் இந்த மாதிரி மழை காலத்தில் காய்கறி கிடைக்காது, கடைக்கு போக முடியாது, அந்த மாதிரி சமயத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த மாங்காய் வத்தல் வாங்கி வச்சிங்கன்னா இந்த மழைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு ஒரு வத்தல் அப்பளம் பொரிச்சா கூட நம்ம ஒரு வேளை குழப்ப ஓட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இப்போ பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4:30 மணி ஆகுது. மழையெல்லாம் கொஞ்சம் விட்டுருக்கு. சரி, மழைக்கு எதாவது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சரி, கொஞ்சமாக பஜ்ஜி போண்டா மிக்ஸ் இருந்துச்சு, அது கலந்துட்டு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா ஒரு கத்திரிக்காய், கொடை மிளகாயில் ஒரு பாதி எல்லாம் கட் பண்ணி போச்சு. மாவில் எண்ணெய் காய வச்சு போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் சூடாக ஒரு 4 சாப்பிட்டா நல்லாயிருக்கும். மழைக்கு எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இங்கே எண்ணெய் கிளாயத்தை வச்சு ஏதாவது ஒன்று போட்டு சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா பஜ்ஜி போட்டுட்டு மீதி மாவு அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டிகிட்ருக்கோம். அதை நம்ம பஜ்ஜி திருப்பி அதுலேருந்து துவச்சி போட முடியாது, அதில் ஒட்டாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் வெங்காயம் எதாக இருக்கோ அதை கட் பண்ணி அதிலே போட்டு 4 குடமிளகா கருவேப்பிலை போட்டு அப்படியே பெரட்டி போட்டு விட்டோம். அப்படி பகோடா மாதிரி நல்லாயிருக்கும். அது நம்ம மாவை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு வெங்காயம் இருந்தால் கூட போதும், இருக்கிற மாவு தகுந்த மாதிரி போட்டுன்னா அழகாக இருந்தால் ஒரு முருன்னு பகோடா கிடச்சிரும். இங்கே பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. அதாவது ஆனியன் பஜ்ஜியும் ஒன்று கத்திரிக்காய் பஜ்ஜி, அதுக்கப்புறம் இது வெங்காய பஜ்ஜி, அடுத்து இது குடமிளகா பஜ்ஜி. இப்படிதான் 3 பஜ்ஜி போட்டிருக்கோம். எந்த காயில் வேணும் பஜ்ஜி போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம இங்கே சாம்பார் வச்சுருக்கேன். மத்தியானம் வச்ச சாம்பார் இருக்குது, அதெல்லாம் ஊற்றி சாப்பிட போகிறேன். நான் இப்போ பக்கோடாவை எடுத்துடலாம். சூப்பரான ஒரு பக்கோடா. இது சாப்பாட்டு கூட நம்ம வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் அரிசி மாவோ ஏதாவது மாவு கூட சேர்த்திங்கன்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். நான் இன்றைக்கி பவுடரில் அப்படியே விட்டுட்டேன். ஒரு ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா அது கூடவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. இங்கெல்லாம் மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்குது எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் இன்னும் மழை பெஞ்சிருக்குதா? எந்த ஏரியாவில்? எங்கள் ஏரியாவில் இப்போ கொஞ்சம் நின்றுருக்கு. நான் சாம்பார் ஊற்றி சாப்பிட போகிறேன். நல்லா சாம்பார் ஊற்றிக்கிறேன். எனக்கு மற்றவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஊற்றிக்குவாங்க. நல்லா துவைச்சி அரிச்சா சூப்பராக இருக்கும். தான் மழை வெளியில் இருக்கிறதுக்கும் இந்த குளிருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய், வெங்காயம், குடமிளகா பஜ்ஜி ரெடி. பக்கோடாவும் ரெடி.